Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. பழனி கோவில் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலம் மீதான பத்திரப்பதிவு ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பழனி கோவிலின் மட நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய அனுமதி வழங்கி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம். வணக்கம், என்ன விவரம்? வணக்கம் ராகப்பிரியா. பழனி முருகன் கோவில் இடம் தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலினுடைய செயல் அலுவலர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் அவர் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்று பார்த்தோம் என்றால், பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமாக கூறப்படும் அந்த இடத்தில் ஆவணப்பதிவிற்கு அனுமதி வழங்கி கடந்த ஏப்ரல் மாதம் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். சம்பந்தப்பட்ட இடம் தொடர்பாக ஏற்கனவே உரிமையல் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் கோவில் சர்க்காரை எதிர் மனுதாரராக சேர்க்காமல் இந்த தனி நீதிபதி இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். மடத்தின் சொத்துக்கள் தொடர்பான நிர்வாக அதிகாரம் தக்காரிடமே உள்ளது. இந்த நிலையில் தனி நீதிபதி இந்த உத்தரவிட்டது சட்டவிரோதமானது எனவும் எனவே இந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மட நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய அனுமதி வழங்கி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விசாரணை மேற்கொண்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் இந்த வழக்கில் பார்த்தோம் என்றால் வேண்டுமென்றே இந்த வழக்கமாக அலுவலரை விடுப்பில் அனுப்பி பொறுப்பில் வந்தவர் மூலம் பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது திட்டமிட்ட செயலாக பார்க்கப்படுகிறது. இது முற்றிலும் முறைகேடான காரியம் எனவும் எனினும் சார்பதிவாளர் பணியிடை நீக்கம் என்பது போதுமானதாக இல்லை எனவும் நீதிபதிகள் இந்த கருத்து என்பதை தெரிவித்திருக்கின்றனர். இந்த பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இந்த 100 கோடி மதிப்பிலான இந்த நிலத்தை தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்ததை ரத்து செய்தும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. இது முக்கியமான உத்தரவாக பார்க்கப்பட்டு வருகின்றது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.